வெல்கம் டு வரச்சனை சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா, எல்லோரும் விரும்பி சாப்பிட்ற டேஸ்டியான பால்கோவா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பால்கோவா செய்ய தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு பார்க்கலாம். அன்ஸ்வீட்டட் பால் பவுடர் 250 கிராம், சர்க்கரை 220 கிராம், பால் 120 ml, ஏலக்காய் பொடி 2 பிஞ்ச் அளவு, நெய் 2 டீஸ்பூன் அளவு. இப்போ ஒரு மிக்சர் ஜாரில் 220 ml அளவிலான காய்ச்சாத பாலை ஆட் பண்ணிக்கணும். கூடவே 60 ml அளவிலான அரை கிளாஸ் தண்ணி இதையும் சேர்த்துட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க 250 கிராம் அன்ஸ்வீட்டட் பால் பவுடர் அதையும் கூட சேர்த்து நல்லா பிளெண்ட் பண்ணணும். லம்ஸ் இல்லாமல் நம்ம அதை மிக்ஸி ஜாரில் பிளெண்ட் பண்ணி எடுக்கணும், கட்டி எதுவுமே இல்லாமல். இப்போ நம்ம இந்த பால்கோவா செய்ய தேவையான சுகர் சிரப்பை ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு நீங்கள் ஒரு பேனில் அரை கிளாஸ் அளவிலான தண்ணியை ஊற்றி நல்லா சூடானதும் நம்ம எடுத்து வச்சுருக்க 220 கிராம் சர்க்கரையை அதில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இதை மிக்ஸ் பண்ணும்போது நீங்கள் ஸ்டவ்வை மறக்காமல் மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை செய்யணும். அதுக்கப்புறம் நீங்கள் 2 பிஞ்ச் கார்டமன் பவுடர், அதாவது ஏலக்காய் பவுடர் அதில் ஆட் பண்ணி நல்லா ஜென்டலாக மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா ஒரு 5 மினிட்ஸில் உங்களுக்கு ஸ்ட்ரிங் கன்சிஸ்டன்சி வந்துடும். அதாவது ஒரு கம்பி பதம் அந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறம் நீங்கள் இந்த ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி அதை கூல் டவுன் பண்ணிக்கலாம். பண்ணிட்டதுக்கப்புறம் நீங்கள் ஒரு ஃபில்ட்ரு வச்சு அதை ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க. அந்த சக்கரைப்பாகை ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துட்டிங்கன்னா அந்த கார்டமன்லாம் ஏலக்காயெலாம் உங்களுக்கு தனியாக ஸ்ப்ளிட்டப் ஆகிடும். ஸோ உங்களுக்கு சுகர் சிரப் ரெடி ஆகிடும். இப்போ மறுபடியும் நீங்கள் சேம் பேனில் நீங்கள் ஃபில்டர் பண்ணி வச்சுருக்க சுகர் சிரப்பை அதில் ஊற்றிட்டு இப்போ நம்ம ஆல்ரெடி பிளெண்ட் பண்ணி வச்சுருந்த அந்த மிக்சரை நம்ம இதில் சேர்த்து ஆட் பண்ணிக்கணும். பால் பவுடர், பால் எல்லாம் சேர்த்து லம்ஸ் இல்லாமல் அரைச்சி வச்சுருந்தோம்ல, அதை நம்ம இது கூட சேர்த்து ஆட் பண்ணி லோ ஃப்ளேம்லேயே நம்ம இதை ஜென்டலாக மிக்ஸ் பண்ணிட்டு வரணும். ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் கிடைக்கும். நம்ம விடாமல் லோ ஃப்ளேம்லேயே வச்சு மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தோம்னா ஒரு 10 to 15 மினிட்ஸில் உங்களுக்கு இந்த கன்சிஸ்டன்சி கிடைக்கும். இப்போ நம்ம பால்கோவா ரெடி ஆகிற ஸ்டேஜ் வந்தாச்சு. நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சுருக்க 2 டீஸ்பூன் கீ நெய்யை அதில் ஆட் பண்ணி மறுபடியும் அதை கிளறி விடணும். இப்போ 20 மினிட்ஸ் ஆயாச்சு. நம்மளோட பால்கோவா இந்த ஸ்டேட்டில் இருக்கும். இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி கிடச்சதுக்கப்புறம் நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போது நம்மளோட சுவையான பால்கோவா ரெடி ஆகிடுச்சு. இதோட டெக்ஸ்சர் அண்ட் கலர் எல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே ஷாப்பில் கடையில் வாங்குகிற மாதிரி இருக்கும். டேஸ்ட் அமேசிங்காக இருக்கும், குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். மறக்காமல் நீங்கள் இதை வீட்டில் ஒரு தடவை செஞ்சு பார்த்துட்டு உங்களோட வேல்யூபிள் ஃபீட்பேக்ஸை கமெண்ட்ஸில் கீழே மென்ஷன் பண்ணுங்கள். தேங்க்யூ.